வாதம், பித்தம், கபம் இந்த 3 நாடியோட பீட்ஸை பத்தி சித்தர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாமா? எல்லையோ வாதம் எழில் நடை கோழியாம், எல்லையோ பித்தம் எழுப்பும் தவளை போல், எல்லையோ ஐயம் ஊர்ந்திடும் பாம்பு போல், அல்லையோ கண்டிங்கறிந்தவர் சித்தரே. என்ன சொல்றாங்கன்னா, கோழி ஒரே அளவாக காலை எடுத்தெடுத்து வைத்து நடக்கிறது. அவ்வாறு நாடி ஒரு அளவாக விரலை தொட்டு தொட்டு மெதுவாக செயல்படுகிறதோ அதே போல் வாத நாடி செயல்படும். தவளை ஒரு முறை எலும்பி குதித்து சிறிது நேரம் எடுத்துக்கொள்ளும். அவ்வாறு நாடி நன்றாக விரல்களை தாக்கி சிறிது நேரம் எடுத்துக்கொள்ளும், மறுபடி தாக்கும். இதே போல் பித்த நாடி செயல்படும். பாம்பு ஊர்ந்து செல்கிறது. கோழி போல் காலை தூக்கி தூக்கி வைத்து நடப்பதும் இல்லை, தவளை போல் எலும்பி குதிப்பதும் இல்லை. அவ்வாறு நாடி விரல்களை மெதுவாகவும் தொடாமல் நன்றாகவும் விட்டு விட்டு தாக்காமல் ஊர்ந்து செல்வது போல் காணப்படும். அதே போல் கபநாடி செயல்படும். எந்த நோயும் இல்லாத ஒருத்தருக்கு சும்மா உட்கார்ந்து கொண்டிருக்கும் போது அவருடைய நாடியை பார்த்தால் வாத நடை நடக்குமாம். அதே ஆளை கொஞ்ச தூரம் ஓட விட்டு நாடி பார்த்தோம்னா பித்த நடை நடக்குமாம். இந்த 2 நாடிகளையும் பிரித்து நன்கு அறிய முடிந்தால் ஊர்ந்து செல்லும் கபநாடியை உணர்வது எளிதே. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி சித்த வைத்தியம் சீக்ரெட்ஸை நீங்க தினைக்கும் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இப்பவே நம்ம VA Perspective சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.